மீஞ்சூர் குலக்கரை அருள்மிகு வரசதி விநாயகர் கோவிலில் கஞ்சா மதுபோதை ஆசாமிகளா பக்தர்கள் பாதிப்பு. கோவில் கும்பாபிஷேக சுற்றுச்சுவர் கட்டுமான பணிகள் தடைபடுவதாக பொன்னேரி கோட்டாட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் அருள்மிகு குலக்கரை வரசதி விநாயகர் கோவிலில் தற்போது 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் கோவில் கட்டப்பட்டு புதியதாக புனரமைப்பு கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ள நிலையில் சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு அப்பகுதியை சார்ந்த ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும், சமூக விரோதிகள் சிலர் சுவர் கட்டுமான பணிகளை தடுத்து வருவதாகவும், கஞ்சா மது போதையில் சமூக விரோதிகள் கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் அத்துமீறி நடப்பதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பொன்னேரி கோட்டாட்சியர் கனிமொழியிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். அனைவருக்கும் வணக்கம். மீஞ்சூர் கிராமத்தை சார்ந்த அனைத்து கிராம பெரியவர்கள், அனைத்து கட்சி நண்பர்கள் வந்திருக்கோம். கோட்டாட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்கோம். மீஞ்சூர் குளக்கரை வரசக்தி விநாயகர் கோயிலில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி, கோவில் கட்டுற வேலையை கிராமத்தினரும் நம்ம டாக்டர் விஜயராவ் டாக்டர் சார் சேர்ந்து எடுத்து கட்டியிருக்காங்க. ஒரு தனிநபர் வழி இல்லை அப்படின்னு கேட்டு ஒரு பிரச்சனை பண்ணி அந்த சுற்றுச்சுவர் கட்டுறதுக்கு இடையூறாக இருக்கிறாரு. ஏற்கனவே அவங்க கேட்கக்கூடிய பகுதிக்கு 5 வழி இருக்குது. அவங்க போகக்கூடிய வழி, அவங்க வீட்டுக்கு போகிற வழி 5 வழி இருக்குது. இருந்தாலும் ஒரு நல்ல காரியத்தை கெடுக்கணுங்கிற ஒரு உள்நோக்கத்தோடு யாரோட பேச்சை கேட்டுக்கிட்டு செய்கிற மாதிரி எங்களுக்கு தோன்றதுனால நாங்கள் கோட்டாட்சியர்கிட்ட கிராமத்து சார்பாக மனு கொடுத்துருக்கோம். கோட்டாட்சியர் நேரில் கள ஆய்வு பண்ணி அதுக்கு உண்டான ஆக்சிஸ் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து தரப்பு மக்களும், அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்தவங்களையும் ஒன்று கூடியிருக்காங்கன்னா ஒரே காரணம், அந்த திருக்கோயில் பழமையான திருக்கோயில். அதன் வழியாக யாரும் வழிபோக்கோ வழித்தடமோ கிடையாது. இப்போ பிரச்சனை என்னன்னா, கோயில் தனிப்பட்ட முறையில் அவர் எடுத்து பண்ணிட்டார். டாக்டர் சார் விஜயராவ் எடுத்து பண்ணுறாரு. இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, இல்லாத வழியை கேட்டு வீண் ப்ராப்ளம் பண்ணிக்கின்னு அந்த அப்பாவி மக்களை தூண்டி விட்டு அவங்களுக்கும் அது என்ன ஏதுன்றது புரியல. ஏற்கனவே அவங்களுக்கு 4 விதமான வழி இருக்குது. கோயிலுக்கு பின்புறம், வடக்கு, தெற்கு, பின்னாடி வழி இருக்குது. தேவையில்லாத இது எங்களுக்கு ஷார்ட்கட்டுன்னு சொல்லி இவ்வளோ பிரச்சனையாகி இவ்வளோ பேருக்கு மன உளைச்சல். இந்த பாருங்கள், இந்தம்மா ஒரு நாளும் மாலை நேரத்தில் கோயிலை சுத்த முடியுதான்னு கேட்டு பாருங்கள். ஒட்டுமொத்த பெண்களுக்கு பிரதிநிதியாக வந்திருக்காங்க. இதுதான் பிரச்சனை. நல்லபடியாக அந்த கோயில் கட்டி அந்த சுற்றுச்சுவர் அமைச்சு பாதுகாப்பாக பொதுமக்கள் அவங்களுக்கே அது நல்லது. திறந்து இருந்ததுன்னா நைட்டு 12 மணி மேலே யாருன்னா உள்ளே வந்தாங்கன்னா அந்த பகுதி மக்கள் என்ன பண்ணுவாங்க? அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. அதனால் எந்த விதமான ஒவ்வொருத்தர் ஒரு விரோதமோ அந்த மக்களை பாதிக்கிற மாதிரி ஒரு முடிவாக யாரும் எடுக்கிறவங்க இங்கே இல்லை. கோயில் நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் அவங்களுக்கும் ஒரு சிறப்பாக இருக்கணுன்றது தான் கோட்டாட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். நீங்களும் கோட்டாட்சியர் பார்வையிட்டு அது உண்டான நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. உதயசங்கர்.